ஸ்டாலின் சார் கிட்ட 10,000 ரூபாய் இருக்குன்னா அது 10,000 ரூபாய் வந்து அவருக்கு வந்து பாக்கெட்ல வச்சிருக்கிறது, புரியுதுங்களா? அவருக்கு இந்த தமிழ்நாடே சொந்தம். அவர் ஒரு தமிழக முதல்வர். நம்ம கொடுத்ததுங்க, அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே நம்ம மக்களா கொடுத்தது. தமிழ்நாடே சொந்தம். அவர் எங்க வேணா போலாம், எங்க வேணா உட்காரலாம். அவரு காசு தர தேவையில்ல. முதல்வருக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்கு. உண்மையாலுமே அவர்கிட்ட 10,000 ரூபாய் மட்டும்தான் இருக்கு. சூப்பர். இன்பநிதி தான் அடுத்த ஸ்டாரு. இன்பநிதி தான் ஜென்சி கிட்ஸோட அடுத்த எல்லா நடிகர்களுக்கும் இன்பநிதி கையால கொடுக்கணும். அடுத்த ஜெனரேஷன் இன்பநிதியோட பேரை வந்து அவரும் ரெட் ஜெயின் நிறுவனத்தை வாழ்க்கணும், வளர வைக்கணும். மக்கள் ஃபுல்லாமே நாங்கள் வந்து ரெட் ஜெயின் எடுக்கிற படங்கள் மட்டுமே நாங்க தியேட்டர்ல வந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கு. விஜய் இந்த தடவை கிங்கா வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. பட் கிங் மேக்கர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. கண்டிப்பா ஒரு பயங்கரமான ஒரு காம்படிஷன் இருக்கும் ரெண்டு பேருக்குமே. ஸோ டிஎம்கே கொஞ்சம் ஸ்லோவாச்சுன்னா ஏடிஎம்கேவும் டிவிஏக்கும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு இருக்கு. நம்ம பவன் கல்யாண் மாதிரி ஒரு டெப்டி சிஎம் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. எக்ஸிட் போல்ல வந்திருக்க அளவுக்கு அவ்வளோ ஈஸியான ஒரு வின்னா இருக்காது டிஎம்கேக்கு. ரிசல்ட்டே வராம கருத்து கணிப்பு கேட்டா ஒருத்தங்கிட்ட நீ போய் ஓயா எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறேன்னு கேட்டா என்ன சொல்லுவான்? இவங்கிட்ட காசை வாங்கிட்டு தென்னை மரத்துக்கு ஒரு குட்டு, அவங்கிட்ட காசை வாங்கிட்டு பனை மரத்துக்கு ஒரு குத்துன்னு தான் சொல்லுவான். அந்த பாக்ஸ்ல 1 மணிக்கெல்லாம் போய் போட்டான்னு சொல்றானுங்க. அப்படின்னு இருக்கிறப்போ என்ன நடந்தாலும் கருமம் நடந்தா தொலையும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஓட்டு போட்டேன், விஜய் சாருக்கு தான் நான் ஓட்டு போட்டேன். வந்தா நல்லது, வரலாட்டினாலும் அடுத்த 5 வருஷம் கழிச்சு அவருக்கு தான் நான் ஓட்டு போட்டேன். ரிசல்ட் வரணும். அதுக்கு முன்னாடியே நான் இதை வந்து எப்படி தெரியுமா இருக்கு, புள்ள பெத்துக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அது ஆண் குழந்தை, அது பெண் குழந்தை, அது வேற மாதிரி போறேன். ஸ்டாலின் வந்து 10,000 ரூபாய் தான் கையில இருக்குன்னு சொல்லிட்டு கொடைக்கானல் ட்ரிப்பு போயிருக்காருல்ல. ஸ்டாலின் சார் கிட்ட 10,000 ரூபாய் இருக்குன்னா அது 10,000 ரூபாய் வந்து அவருக்கு வந்து கணக்குல அதாவது அவர் வச்சிருக்கிறது பாக்கெட்ல வச்சிருக்கிறது, புரியுதுங்களா? அவருக்கு இந்த தமிழ்நாடே சொந்தம். அவர் ஒரு தமிழக முதல்வர். காரே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. சொல்றது கேளுங்க, நம்ம கொடுத்ததுங்க. அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே நம்ம மக்களா கொடுத்தது. முதலமைச்சர் கிட்ட இருக்கிற பவுன்சர்ல இருந்து கார்ல இருந்து எல்லாமே மக்கள் கொடுத்தது. அவர் 10,000 ரூபாய் கையில உண்மையாலுமே 10,000 ரூபாய் தான் வச்சிருக்காரு. மீது எல்லாமே கவர்மெண்ட் நம்ம கொடுத்தது. அதெல்லாமே ஃப்ரீ. ஒரு முதல்வருக்கு வந்து தமிழ்நாடே சொந்தம். அவர் எங்க வேணா போலாம், எங்க வேணா உட்காரலாம். அவருக்கு காசு தர தேவையில்ல. முதல்வருக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்கு. உண்மையாலுமே அவர்கிட்ட 10,000 ரூபாய் மட்டும்தான் இருக்கு. மீது எல்லாமே வந்து நம்ம மக்கள் கொடுத்தது. ஏன்னா நம்ம முதல்வரை வாழ வைக்கிறோம், ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை காப்பாத்துறாரு அப்படின்னு இருக்கிறோம். முதல்வருக்கான கிஃப்ட் அது. அதனாலதான் அவர் உண்மையை சொல்லியிருக்காரு. வாட்சி, ட்ரெஸ், அவர் போட்டிருக்க ஜட்டி, பேண்ட் எல்லாமே வந்து மக்கள் கொடுத்தது. அதனால அவர் தப்பே சொல்ல முடியாது. அவர் நல்லவருங்க. அவர்கிட்ட 10,000 ரூபாய் தான் இப்ப வரைக்கும் இருக்கு. அதை வச்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா வாழ்ந்துட்டு இருக்காரு. மக்களுக்காக எவ்வளவு நல்லது பண்றாரு. சூப்பர் முதல்வர். வெல்டன். அப்புறம் இன்பநிதி வந்து ஆக்டிங் கிளாஸ் போயிட்டு இருக்காராமா. அடுத்த மூவில வந்து மெயின் ரோல் பண்ற மாதிரி நியூஸ் வந்திருக்காது. எப்படி? சூப்பர். இன்பநிதி தான் அடுத்த ஸ்டாரு. இன்பநிதி தான் ஜென்சி கிட்ஸோட அடுத்த ரைசிங் சூப்பர் ஸ்டாரு. இன்பநிதி வந்துட்டாருன்னா அப்புறம் இன்பநிதியோட பேரை வந்து ரெட் ஜெயின் நிறுவனத்தை இது பண்ணிப்பாரு. அப்புறம் இன்பநிதி வந்து சிஎம் ஆயிடுவாரு. ஓகேங்களா? டெப்டி சிஎம் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் அவன் பேரை வந்து ரெட் ஜெயின் நிறுவனத்தை தூக்கி பிடிப்பா. அப்புறம் நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அவங்க கிட்டயே வந்து நம்ம படம் பார்க்கலாம். இட்ஸ் அ குட் ஹெல்த்தி தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நான் சொல்லுவேன். இன்பநிதி வந்து ஹீரோவை நடிச்சா நீங்க படம் பார்ப்பீங்களா? படம் நல்லா இருந்தா எல்லாருமே பார்ப்பாங்க. படம் நல்ல ஸ்கிரிப்டா தான். மாமன்னன் நம்ம இவரு நடிச்சாரு. அப்புறம் உதயநிதியா, அவரு நிறைய படங்கள் நம்ம நல்லா இருந்தா படம் நல்லா இருந்தா நல்லா இருக்கு சொல்ல போறோம். நல்லா இல்லைன்னா யார் நடிச்சாலும் சரி. ஈவன் திவாகர், வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் நடிச்சாங்க கூட ஓட போகுது. படம் நல்லா இருந்தா யார் நடிச்சாலும் பார்க்க தான் போறோம். இவங்க தான் நடிக்கணும், இவங்க தான் நடிக்க கூடாதுன்னு சட்டம் கிட்டலாம் கிடையாது. படம் கதை நல்லா இருக்கா, ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கா, தான் இவங்க கூட நடிக்கலாம். எல்லாருமே நடிக்கலாம். நீங்க நடிக்கலாம், அவங்க நடிக்கலாம், எல்லாருமே நடிக்கலாம். இது வந்து ஜனநாயக நாடு. படம் நல்லா இருந்தா ஓட போகுது, நல்லா இல்லையா கமெண்ட்ஸ் கொடுக்க போறாங்க, அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, இன்பநிதியோட ஆக்டிங்க்கும் விஜயோட ஆக்டிங்க்கும் கம்பேர் பண்ணி பேசுறாங்கல்ல. இன்பநிதி வந்து சூப்பரா நடிக்கிறாரு, விஜய்ல என்ன நடிக்கிறாரு. ஓ, விஜய் கூட கம்பேர் பண்றாங்களா இன்பநிதியா? இன்பநிதியோட கால் தூச அளவுக்கு விஜய்னால நடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படியா? சூப்பருங்க. அதாவது இந்த மாதிரி டஃப் காம்படிஷன் இருக்கணும். அவங்க பாரு காம்படிஷன் டஃப் கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அதான் விஜய் சார். அப்ப நாளைக்கு எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, ரஜினி சாருக்கு இப்பதான் ரஜினி கமல் படம் வந்து இன்பநிதி தான் வந்து பிரசன்ட் பண்றாங்க. அப்படி இருக்கிறப்போ ரஜினி கமல் சாரை விடவே இன்பநிதி சூப்பரா நடிக்கிறான்ருவாங்க. எப்படி? ஏன்னா ரஜினி கமல் சாரோட படத்தை பிரசன்ட் பண்றதே இன்பநிதி தான். அப்ப ரஜினி கமல் நடிப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல, இன்பநிதி தான் சூப்பர் நடிப்புன்னாங்கன்னா
சமல அடுத்த ஜென்ரேஷனுங்க ஜென்சி கிட்ஸோட தலைவன் இன்ப நிதி வாழ்க அப்படின்னு போட்டு பயங்கர பிரபலம் பண்ணிடுவாங்கல்ல. அதுதான் சூப்பர், நல்ல விஷயம். ஒரு வயசானவங்க இப்போ எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் செத்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க நடிப்பை பத்தி பேசுறோமா, அந்த மாதிரி தான் இன்ப நிதி அடுத்த சூப்பர் ஸ்டார். அவங்க குடும்பமே வாழும். தமிழக மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு நம்ம வந்து சேவை செய்யணும், அவங்க குடும்பத்தை வாழ வைக்கணும்ன்றதானே சொல்றாங்க. நல்ல விஷயம் தானே. எக்ஸிட்டிங் போல் ரிசல்ட் வந்திருக்குல்ல, அப்படின்னா என்னங்க, யார் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. பொலிட்டிக்கல் அதான் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு கருத்து கணிப்பு விடுவாங்க. ரிசல்ட்டே வராம கருத்து கணிப்பு கேட்டா ஒருத்தங்கிட்ட நீங்க போய் ஓயா எந்த கட்சிக்கு ஓட்டு போடுறேன்னு கேட்டா என்ன சொல்லுவான்? இவங்கிட்ட காசை வாங்கிட்டு தென்னை மரத்துக்கு ஒரு குட்டு, அவங்கிட்ட காசை வாங்கிட்டு பனை மரத்துக்கு ஒரு குத்துன்னு தான் சொல்லுவான். ஏன் உண்மையை சொல்லியிருக்கான். ரிசல்ட் வரட்டும், ரிசல்ட் வந்தாலே நமக்கு எப்படி அந்த பாக்ஸ்ல 1 மணிக்கெல்லாம் போய் போட்டான்னு சொல்றானுங்க அப்படின்னு இருக்கிறப்போ பாக்ஸே மாத்திருவானுங்க. அந்த மாதிரி ஆட்கள் பல்ல இருக்கிறவங்க எவனே நம்புறதுனே தெரியல. நம்ம உண்மையா ஓட்டு போட்டவங்க கூட நம்ம அவங்களுக்கு தான் போட்டோன்னே தெரியாது. அதனால ரிசல்ட் வரப்ப தெரியும். அது என்ன நடந்தாலும் கருமம் நடந்தா தொலையும். அது யாரு வந்தாலும் நீ சம்பாரிச்சாதான், நீ வேலைக்கு போனாதான் உனக்கு சோறு. ஓகேயா? எவனும் தரமாட்டான் காசு. நீ உழைச்சாதான் உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு தேவையில்லாம இந்த சண்டைலாம் போடாம உன் வாழ்க்கையும் உன் ஃபேமிலியை பார்த்துட்டு உன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்துட்டு போ. அவ்வளவுதான். இருக்கிறது கொஞ்ச நாள் வாழ போறது. ஜாலியா இரு. அரசியல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. மக்களுக்கு அரசியல் பண்றவன் பண்ணிட்டே இருக்கணும். நல்லது பண்றவனா வரட்டும், நல்லது பண்ணிட்டோம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஓட்டு போட்டேன், விஜய் சாருக்கு தான் நான் ஓட்டு போட்டேன். வந்தா நல்லது, வரலாட்டினாலும் அடுத்த 5 வருஷம் கழிச்சு அவருக்கு தான் நான் ஓட்டு போட போறேன். எனக்கு பிடிச்சவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ண முடியும். யார் வராங்களோ வரலையோ அக்செப்ட் பண்ணிட்டு போய் தான் தீரணும். அது விதி, ஒன்றும் பண்ண முடியாது. அதுலயும் ஏமாத்துறவன் திருட இருக்கதான் செய்வான். நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை திருட நல்லவன் திருட எல்லாமே இருக்குவான். அதை அனலைஸ் பண்றது உன் கையில தான் இருக்கு. புரியுதுங்களா? இல்ல ப்ரோ, இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்டிஏ இந்தியா டுடேல மட்டும்தான் விஜய் வந்து 98 to 120 சீட் வருவாருன்னு சொல்லியிருக்காங்க. மீதி எல்லாருமே விஜய்க்கு 10 சீட்டு 12 சீட்டு தான் வரும், டிஎம்கே தான் வரும்னு சொல்றாங்களா. அதை எப்படி பாக்குறீங்க? கவுண்டே பண்ணல, என்னானோ ரிசல்ட் வரணும். அதுக்கு முன்னாடியே நான் இது வந்து எப்படி தெரியுமா இருக்கு, புள்ள பெத்துக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அது ஆண் குழந்தை, அது பெண் குழந்தை, அது வேற மாதிரி பிறக்கும், அது இப்படி பிறக்கும் அப்படி பிறக்கும்ன்றீங்க. ஓ, டெலிவரி ஆகட்டியா? டெலிவரி ஆனாதான் தெரியும் அது எப்படி அழகா இருக்கும்னு. அந்த மாதிரி நல்லதே நடக்கும், நல்லதே நம்ம நினைக்கிறோம். நீங்க மக்கள் உங்க மனசாட்சிக்கு தெரியும் நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு. அது வந்துச்சுன்னா நீங்க சந்தோஷமா இருங்க. வரலன்னா நினைச்சுக்கோங்க, இப்படிதான் ஊர் இருக்கு, இப்படிதான் திருட்டுத்தனமா இருக்கு, இப்படிதான் மக்கள்லாம் இருக்காங்க, இப்படிதான் போர்டு இருக்கு, இப்படிதான் கவர்மெண்ட் இருக்குன்னு நினைச்சிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு உங்க வாழ்க்கையை மாத்தி நீங்க போயிட்டே இருங்க. ரெட் ஜெயண்ட் ப்ரொடக்ஷன் எப்படி ப்ரோ இருந்தது? விஜய் இந்த தடவை கிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. பட் கிங் மேக்கர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஏன்னா ஒரு எந்த திமுகவோட ஓட்டை பிரிக்கிறாரா அதிமுக ஓட்டை பிரிக்கிறாரான்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து யாரோட ஓட்டை பிரிக்க போறாருங்கிறது ரிசல்ட் வந்தாதான் தெரியும். ஆனா கண்டிப்பா ஒரு பயங்கரமான ஒரு காம்படிஷன் இருக்கும் 2 பேருக்குமே. ஸோ டிஎம்கே கொஞ்சம் ஸ்லோவாச்சுன்னா ஏடிஎம்கேவும் டிவிஏக்கும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு இருக்கு. நம்ம பவன் கல்யாண் மாதிரி ஒரு டெப்டி சிஎம் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. பட் ரொம்ப டைட்டான ஒரு காம்படிஷனா தான் இருக்கும். இப்போ எக்ஸிட் போல்ல வந்திருக்க அளவுக்கு அவ்வளோ ஈஸியான ஒரு வின்னா இருக்காது டிஎம்கேக்கு. எக்ஸிட் போல்லையுமே வந்துட்டு சில சேனல் தான் வந்து டிவிக்கு சப்போர்ட் பண்ணி போட்டுருக்காங்க, சில சேனல் வந்து மற்ற கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் போட்டுருக்காங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, அது டிவிக்கு எடுத்ததெல்லாம் வந்து சும்மா ஏனோ தானோ போட்ட மாதிரி இருந்துச்சு. எக்ஸிட் போல்லாம் டிவிக்கே அவ்வளோ சீட்டு வரும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 75% எக்ஸிட் போல் ஒரு மாதிரி இருக்கு, மிச்சம் இருக்க 25% மட்டும் வேற மாதிரி இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. ஸோ அவங்க எல்லாம் அவர் கிங்குன்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கிங் மேக்கர் இந்த செலெக்ஷன்ல. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது எனக்கு அதான் அது போட்டு மண்டையை போட்டு குழப்புறாங்க. அது என்ன வர போகுதுன்னு தெரியல. போட்டு குழப்பத்துக்கு மத்தியில் ஓடிட்டு இருக்கோம். பார்க்கலாம் 4ஆம் தேதி. ஏன்னா ஆக்சஸ் மை இந்தியாவில் மட்டும்தான் விஜய்க்கு 98 to 120 சீட் கொடுத்துருக்காங்க. மற்றவங்க எல்லாத்துலேயுமே 50, 20 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் டிவிக்கு வந்து இப்படி சொன்னதே எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். டிவியை கண்டிப்பாக வரணும். எனக்கு அதான் என்னோட இது ரிசல்ட் அப்படி வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா மற்ற எல்லாமே அந்த சேனல்ஸ்ல எல்லாமே பாலிமர் ஆகட்டும், நியூஸ் தமிழ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து டிவி கேட்க 10 சீட் இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் இந்தியா டுடேவும் ஆக்சஸ் மை இந்தியா மட்டும்தான் 98 to 120 சொல்லியிருக்காங்க. இதை 2 டிஃப்ரெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? அதான் இது வந்து நிறைய கலந்து கட்டி அடிக்கிறானுங்க. பார்ப்போம் எப்படின்னு. 4ஆம் தேதி பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னும் 2 நாள் தானே, பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ பிரதர். இப்போ வந்து இந்த எக்ஸிஸ்ட் போல்னு சொல்லிட்டு நேற்று எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில அந்த ஆக்சஸ் இந்தியா அது வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே பற்றி சொல்கிறாங்க 98 to 120 அப்படின்ட்டு. டிஎம்கே 92 to 110 அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் புரியல. இன்னொரு சேனல் பார்த்தீங்கன்னா அந்த புதிய தலைவர் அவங்கன்னா வந்து டிஎம்கேக்கு
அது ஆதரவா சொல்றாங்க. ஒன்றும் புரியல. மே 4 ப்ரோ 4ஆம் தேதி அண்ணன் வருவாரா இல்லையான்னு தெரியும். கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் வருவாரு, வந்து இறங்கி செய்யணும் அவர் தான். ஏன்னா இந்த தமிழ்நாடு இது வரைக்கும் 10 தலைவர்கள் போதும், ஏடிஎம்கே டிஎம்கே யாரா வேணா இருக்க போதும். புதிய தலைவர் ஒருத்தர் வரா, அவருக்கு வழி விடுவோம். அண்ணன் வராரு, வழி விடுவோம்.